இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தூய ஆவியானவரின் கொடையை பெற்ற அந்த விழா பெந்தைக்கோஸ்தே திருநாள் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பெந்தைக்கோஸ்தே திருநாள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விழாவாக பார்க்கப்படுகின்றது. காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய முதல் வாசகம் குறிப்பிடுகிறது, இயேசுடைய சீடர்கள் தைரியமானவர்களா? இல்லை. இயேசுடைய சீடர்கள் தனித்துவம் பெற்றவர்களாக செயல்பட்டார்களா? இல்லை. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் எப்பொழுது நிகழ்கிறது? இந்த சீடர்கள் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு விட்டார் என்று கணித்த பின்பு அவர்கள் தங்களை ஒரு அறைக்குள் அடைத்துக் கொள்ளுகின்றார்கள். அடுத்தது நம்மைதான் கைது செய்வார்கள், நம்மைதான் கொலைக்களத்திற்கு இட்டுச் செல்லுவார்கள் என்று பயந்து ஒடுங்கி இருக்கின்ற ஒரு சூழல். இந்த சூழலில்தான் இயேசு அவர்களை சந்திக்கின்றார். அது மட்டுமல்ல, தூய ஆவியானவருடைய அந்த பிரசன்னம், உடனிருப்பு நிகழ்வதை பார்க்க முடிகிறது. மெல்லிய காற்றிலே பயணித்து வருகின்ற ஒரு நிலை, நாவு வடிவிலே தூய ஆவியானவர் இறங்கி வருகின்ற ஒரு நிலை. ஆக இந்த தூய ஆவியானவர் இறங்கி வந்ததற்கு பின்பும் வருவதற்கு முன்பும் என்ன நிகழ்ந்தது என்பதுதான் இங்கு நாம் பார்க்க இருப்பது. தூய ஆவியானவர் இறங்கி வருவதற்கு முன்பு இயேசுவோடு பயணித்தவர்கள், இயேசுவை நன்கு அறிந்தவர்கள், இயேசுடைய புதுமையை பார்த்தவர்கள், இயேசுவின் மீது இன்னும் ஆழ்ந்த நம்பிக்கையற்ற நிலையில் இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் தூய ஆவியானவர் இறங்கி வந்த பின்பு என்ன நிகழ்கிறது? நீ இந்த நசரேத்து இயேசுவோடு இருந்தவர் தானா என்று பேதுருவை கேட்ட பொழுது அவர் மறுதளித்தார், மும்முறை மறுதளித்தார் என்று பார்க்கின்றோம். அதே பேதுரு பல மக்களுக்கு முன்பாக நின்று இயேசுவை பற்றி சாட்சியம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆக தூய ஆவியானவருடைய பிரசன்னம் என்பது கோழையாக இருக்கின்றவர்களையும் தைரியமுள்ளவர்களாக மாற்றுகிறது. பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக மாறுகிறது. இதைத்தான் இந்த பெந்தைக்கோஸ்தே விழா நமக்கு அறிவுறுத்துகின்றது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த கதவை நாம் அடைத்து வைத்துக் கொண்டு அந்த கதவுக்கு பின்னால் ஒளிந்திருக்கின்றோம்? பயம் என்னும் கதவா? கோபம் என்னும் கதவா? நம்பிக்கையின்மை என்னும் கதவா? அந்த கதவை திறப்பதற்கு நாம் இன்று முற்பட வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பாக இருக்கிறது. தென் அமெரிக்க நாட்டிலே சீலே என்ற பகுதி, இந்த பகுதியிலே தங்கம் வெட்டி எடுப்பதற்காக மக்கள் ஆழமான பகுதிகளுக்குள் செல்வதுண்டு. இவ்வாறாக அவர்கள் பல அடி ஆழத்திற்குள் செல்லுகின்றார்கள். அங்கே திடீரென்று நிலநடுக்கம் ஏற்பட்டு அந்த மண் மேலே உள்ளது மூடிவிடுகிறது. 33 நபர்கள் உள்ளே மாட்டி விடுகின்றார்கள். அங்கே உள்ளே மாட்டியவர்களுக்கு வெளிச்சமில்லை, இருள் சூழ்ந்திருக்கிறது, பயம் தொற்றிக் கொண்டிருக்கிறது, வாழ்வா சாவா என்ற போராட்டம். இப்படிப்பட்ட சூழலிலே, நொடிந்து போயிருக்கின்ற சூழலிலே ஒரே ஒரு மனிதர் மட்டும் சொல்லுகின்றார், எதற்காக பயந்து விட்டு, கோபப்பட்டு விட்டு, சண்டையிட்டு நம்மை நாம் அழித்து கொள்வது? அதற்கு பதிலாக நாம் அனைவரும் இணைந்து ஜெபிக்கலாமே என்று சொல்லி அவர் அழைக்க, ஒவ்வொருவரும் சரி நாம் ஜெபிப்போம் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார்கள். இங்கே மேலே அவருடைய குடும்பத்தார் ஜெபிக்கின்றார்கள். இடையிலே மண், காற்று புகாத மண், கொஞ்சம் உணவு, இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். இங்கே மேலிருந்து துளையிட்டு அந்த துளை வழியாக அந்த மக்கள் உயிரோடு இருக்கின்றார்கள் என்று பரிசோதனை செய்து பார்க்கின்றார்கள். அதில் ஒரு துண்டுச்சீட்டில் அவர்கள் எழுதி அனுப்புகின்றார்கள், நாங்கள் 33 நபர்களும் உயிரோடு இருக்கின்றோம் என்று. இது எப்பொழுது நிகழ்கிறது என்றால் 69 நாட்கள் கழித்து, ஒரு நாள் 2 நாள் அல்ல, 69 நாட்கள் அந்த மனிதர்கள் 33 பேரும் உயிரோடு இருக்கின்றார்கள். மேலே வந்த பிறகு அந்த நபர் சொல்லுகின்றார், எங்களிடமிருந்த உணவு எங்களை காப்பாற்றவில்லை, மாறாக நாங்கள் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை, அந்த ஜெபம்தான் எங்களை காப்பாற்றியது. அன்புக்குரியவர்களே, இயேசு சீடர்களை அணுகுகின்ற பொழுது சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். இதே வார்த்தை தான் அவர்களிடமும் இயேசு சொல்லுகின்றார், நம்மிடமும் சொல்லுகின்றார், எதை பற்றியும் கலங்காதீர்கள், அமைதியாக இருங்கள்,
நான் உங்களோடு இருக்கின்றேன். ஆக தூய ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்கின்ற பொழுது அங்கே பல நல்ல நிகழ்வுகள் நிகழும் என்பது முதல் சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, ஒரு தாய் தன்னுடைய மகனை நன்கு வளர்த்தெடுக்கின்றார், நன்றாக படிக்கின்றான். ஆனால் ஒரு கட்டத்திலே பல இளைஞர்கள் சேர்ந்து அந்த மாணவனை கொடூரமாக கொன்று விடுகின்றார்கள். அந்த தாய்க்கோ மனவலி, வேதனை, என்ன செய்வதென்று தெரியவில்லை. மனதிற்குள் அழுகின்றாள். ஆனால் ஒரு நாள் வருகிறது. அந்த நாள் அவள் மேடையில் பீடத்திலே ஏறி சாட்சியம் சொல்லுகின்றாள். என்ன சொல்லுகின்றாள்? என்னுடைய மகன் இறந்ததை நினைத்து நான் அவர்கள் மீது வெறுப்பு கொண்டிருந்தால் என்னுடைய இதயமும் இறந்து போயிருக்கும். ஆனால் தூய ஆவியானவர் என்னுடைய இதயத்திற்கு மன்னிக்கும் ஆற்றலை கொடுத்திருக்கின்றார். அதாவது அந்த பெண்மணி ஏன் எனக்கு இப்படி நிகழ்ந்தது என்று ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஜெபிக்க தூய ஆவியானவர் அவரை தொடுகின்றார். தொட்டு அவளிடமிருந்த அந்த காயத்தை அப்புறப்படுத்துகின்றார். அவளிடமிருந்த அந்த காயம் அப்புறப்படுத்தப்பட்ட பின்பு அவள் மன்னிக்கும் ஆற்றலை பெறுகின்றார். ஆக தூய ஆவியானவர் காயங்கள் பட்டிருக்கின்ற அந்த உள்ளங்களை தொட்டு குணப்படுத்துகின்ற ஆற்றலை கொடுக்கக்கூடியவராக இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது, பள்ளிக்கூடத்திலே ஒரு சிறுவன் தனிமையாக இருந்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது பல மாணவர்கள் அந்த சிறுவனை உதாசீனப்படுத்துகின்றார்கள், அவனை கண்டுகொள்வதில்லை. ஒரு சிறுவனுடைய உள்ளத்தில் மட்டும் ஒரு கேள்வி, ஏன் இவன் தனியாக அமர்ந்திருக்கின்றான்? அப்போ ஏன் இவன் தனியாக அமர்ந்திருக்கின்றான் என்று எண்ணுகின்ற பொழுதே இன்னும் ஒரு சில கேள்விகள் அவனுக்குள் எழுகிறது. நீ அவன் அருகில் போய் உட்கார், அவனோடு பேச்சு கொடு, அவனை தனிமையில் விடாதே. அவன் உதாசீனப்படுத்தலாம் என்று நினைக்கின்றான், அவன் முடியவில்லை. சரி, நான் போய் உட்கார்ந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் உட்கார்ந்து பேசி கொடுக்குறான். காலங்கள் கடந்து போகின்றன, வருடங்கள் உருண்டு ஓடுகின்றன. அந்த தனிமையில் இருந்த சிறுவன் ஒரு நாள் இவனிடம் சொல்லுகின்றான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ அன்னைக்கு என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்த இல்லை, அன்னைக்கு உண்மையிலே என்னன்னா என்னுடைய வாழ்வை நான் அழித்து கொள்ளலாம் என்றிருந்தேன். எனக்கென்று யாரும் இல்லை, என்னை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நான் உதாசீனப்படுத்தப்பட்டு விட்டேன் என்று நொறுங்கியவனாக என்னை நான் அழித்து கொள்ளும் சூழலில் இருந்தேன். ஆனால் நீ அன்றைக்கு என் அருகில் வந்து அமர்ந்தது இன்றும் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, தூய ஆவியானவர் நம்முடைய இதயத்திலே சின்ன சின்ன வார்த்தைகளை பேசி நம்மை மற்றவரோடு நெருங்க அனுமதி கொடுப்பார். அந்த சின்ன சின்ன வார்த்தைகள் என்று சொல்லுகின்ற பொழுது, நீ அவனை மன்னித்து விடு, நீ அவன்கிட்ட போய் பேசு, இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடாதீங்க, கவலைப்படாதீங்க, எதுக்கு பயம், தைரியமாயிரு என்பது போன்ற சின்ன சின்ன வார்த்தைகள் வழியாக தூய ஆவியானவர் நம்மில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்பதை முழுமையாக உணர்ந்து கொள்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, தூய ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்கின்ற பொழுது அங்கே தோல்விக்கு வேலை இல்லை, கோழைக்கு வேலை இல்லை, பயத்திற்கு வேலை இல்லை, கவலைக்கு வேலை இல்லை, சோர்வுக்கு வேலை இல்லை. அப்படி என்றால் அங்கே நடப்பவைகள் அனைத்தும் நல்லதாக நடக்கிறது என்பதுதான். இன்று இந்த நாளிலே உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற இருட்டறைகளை அப்புறப்படுத்தி